யா அருமை அருமை அருமையான ஒரு மேடை, அருமையான ஒரு நிகழ்ச்சி இது. மாற்றம் ஒன்றே மாறாதது உங்கள் வாழ்வை மாற்றப்போகும், உங்கள் மானத்தை வாங்கப் போகும். கேள்விகளுடனும் கோடிகளுடனும் உங்கள் உலக நாயகன் கமல் வந்திருக்கேன். மிக்க நன்றி. சரி, நேராக நிகழ்ச்சிக்கே போகிறேன். இது நீங்களும் வெல்லலாம் 1 கோடி, பதில் சொல்லலாம் வாயில செருப்படி. லெட்ஸ் கோ டு த ஷோ. ஃபஸ்ட்டு யாரை கூப்பிடலாம்? நம்ம பிரபுவை கூப்பிடலாம். ப்ளீஸ் வாங்க பிரபு, உட்காருங்க. அடே எப்படி இருக்கீங்க? ஒல் அடே ஏன் குலைக்கிறீங்க? நான் சொல்ல வந்தது பாயிண்ட். எப்படி பேசாதீங்க, இல்லைன்னா 1 கோடியும் வாங்க மாட்டீங்க, 1 கோழியும் வாங்க மாட்டீங்க. அடே காமெடி பண்ணாம கேள்வி கேளுங்க சீக்கிரமா. உங்களுக்காக ஒரு கேள்வி நான் இப்போ கேட்க போகிறேன். உங்களுக்கு எப்படி பயமாக இருக்கா? அடே சாவுக்கு பயந்தவருக்கு தின சாவு, எதுக்கு பயப்படாதவருக்கு ஒரு தடவை தானே சாவு. அருமை அருமை அருமை. சரி, நீங்கள் அஜித் ரசிகர்னு நினைக்கிறேன், அதுக்காக அஜித்தை பற்றி ஒரு கேள்வி கேட்குறேன். பிரபு, அஜித் ரசிகர்கள் அவரை எப்படி செலவாக சொல்லி கூப்பிடுவாங்க? ஆப்ஷன் ஏ தலை, ஆப்ஷன் பி காலு, ஆப்ஷன் சி முதுகு, ஆப்ஷன் டி தொப்பை. அடே ஏதாச்சும் குழு கொடுங்க. இது அஜித் ரசிகர்கள் எல்லாரும் பாசமாக அவரை கூப்பிடுறது, யோசிச்சு சொல்லு. அடே தெரியலடே, ஒருவேளை ஆப்ஷன் பி காலாக இருக்கலாம், ஏன்னா அவர் எல்லாரையும் காலில் தான் அடிப்பார். ஆப்ஷன் டி தொப்பையாக கூட இருக்கலாம், ஏன்னா அவருக்கு தொப்பையும் இருக்குது. அப்போ உங்களுக்கு மட்டும் என்ன இருக்கு? சரி, உங்கள் நேரம் முடிந்து விட்டது. சரி, நீங்கள் போகலாம். அவர் பதில் சொல்லவே இல்லை. எவராச்சும் பதில் சொல்லலான்னு பார்க்கலாம். வாங்க, இளைய தளபதி விஜய் உட்காருங்க. குடியிருக்கும் எனது அன்பார்ந்த ரசிகர்களுக்கும், ஒவ்வொரு வீட்லையும் இருக்கிற தன் வீட்டிலையும் குடியிருக்கும் நண்பர் வீட்டிலையும் குடியிருக்கும் குடிக்காரருக்கும் குடிக்கிறவர். வாயை பொத்துங்க. குடிக்க வந்தீங்களா இல்லை விஜய் அவனுக்காக வெயிட் பண்ணுறீங்களா? நீங்கள் கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னால் போதும். ஃபஸ்ட்டு உட்காருங்க, கேள்வி கேட்க போகிறேன். உங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி தான், இதை கேளுங்க. ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டுடா பேச்சை கேட்க மாட்டேன். இந்த கூடிய இடத்தில் விடப்பட்டுள்ள வார்த்தைகள் என்ன? ஆப்ஷன் ஏ என் பேச்சை, ஆப்ஷன் பி எங்கள் அம்மாவோட பேச்சை, ஆப்ஷன் சி எங்கள் அப்பாவோட பேச்சை, ஆப்ஷன் டி என் தாத்தாவோட பேச்சை. இது வரைக்கும் என் தாத்தாவோட பேச்சை கேட்டதே இல்லைமா. டி தாத்தா. விஜய் ப்ளீஸ் கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்லுங்கள். இது நீங்களே சொன்ன ஒரு டயலாக் தான். ப்ளீஸ் உங்கள் முடிவை மாற்றிக்க போகிறீங்களா? ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை சொல்லுங்க. நானே கேட்க மாட்டேன். ஸோ உங்கள் ஆன்சர் வந்து? அதான் சொன்னேன், டி தாத்தா. இவன் திருந்தவே மாட்டான். கம்ப்யூட்டர் ப்ளீஸ், டி என்பது மிகவும் தவறான பதில். நீங்கள் வெளியில் போகலாம். சரி, இவர் ஆன்சர் பண்ணுறான்னு பார்க்கலாம். வாங்க, லிட்டில் சூப்பர் ஸ்டார் சிம்பு உட்காருங்க. எவன்டி உன்னை பெத்தான்? எவன்டா ஒன்றா பெத்தான்? ஆக்சுவலாக எங்கள் அப்பா பேர் டிஆர், என் பேர் எஸ்டிஆர். மொத்தத்தில் நீ யாரு? ஆக்சுவலாக நான் பெரிய தலையோட சின்ன தலை. ஃபஸ்ட்டு உட்காரடா தருதலை. உனக்கான கேள்வி என்னன்னா, இந்த லிஸ்ட்டில் உங்கள் கூட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்த பொண்ணு யாரு? ஆப்ஷன் ஏ நயன்தாரா, ஆப்ஷன் பி நயன்தாரா, ஆப்ஷன் சி நாயே தாரா, ஆப்ஷன் டி நியாயம் தாரா. எனக்கு ஆக்சுவலாக நிறைய பொண்ணுங்க நாயத்தான் வாங்கி தருவாங்க, அதனால் ஆப்ஷன் சி நாயத்தரா. ஐயோ சிம்பு, வேணாம், அவ்வளோ திட்டாதீங்க. உங்களுக்கு அதே மாதிரி வேறொருத்தியை பற்றி நான் கேட்குறேன், ப்ளீஸ் கேளுங்க. உங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் பேர் என்ன? ஆப்ஷன் ஏ ஹேன்சிகா, ஆப்ஷன் பி ஹேன்லெஸ்ஸிகா, ஆப்ஷன் சி ஹேர்சிகா, ஆப்ஷன் டி பூஸ்னிகா. மூஞ்சில் கொய்யாக்கா, நீங்கள் என்னை வெட்டக்கிறீங்கன்னு தெரியுது, போயிடுறேன், போயாயோ. ஓகே, போயிடுங்க. அவர் கோவப்பட்டு போயிட்டாரு. அடுத்ததாக நம்ம பிரகாஷ் ராஜை கூப்பிடலாம். வாங்க பிரகாஷ் ராஜ். வாவ்,
வெல் இங்க வாந்தி எடுக்கிற இடம் கிடையாது. ஃபர்ஸ்ட் உட்காருங்க. கேள்வி நான் இப்ப கேட்க போறேன். இல்லையில அதிகமா திருஷ்டாவை நீங்க கூப்பிட்ட பேர் என்ன? ஆப்ஷன் ஏ செல்லம், ஆப்ஷன் பி ராகம், ஆப்ஷன் சி சுகம், ஆப்ஷன் டி வாழைப்பழம். யோ ஒழுங்கா சொல்லியா? உங்களுக்கான டைம் முடிந்து விட்டது. அடுத்ததாக நம்ம கேப்டன் விஜயகாந்தை கூப்பிடலாம். வாங்க கேப்டன் உட்காருங்க. வெல் நீங்களாவது கரெக்டாக ஆன்சர் சொல்வீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கான கேள்வி என்னன்னா, நீல் ஆம்ஸ்ட்ராங் எங்கே போனார்? ஆப்ஷன் ஏ 1க்கு போனார், ஆப்ஷன் பி 2க்கு போனார், ஆப்ஷன் சி 3க்கு போனார், ஆப்ஷன் டி வீணா போனார். டேய், அவர் மனுஷனா இருந்தாலே 1க்கு போயிருப்பாரு, 2க்கும் போயிருப்பாரு. 1க்கும் 2க்கும் போனா நிச்சயமா 3க்கும் போயிருப்பாரா. ஆகவே செத்து போயிட்டாரு. அப்போ கண்டிப்பா வீணா போயிருப்பாரா. வெல் நீங்க ஒரு ஆன்சர் தான் லாக் பண்ண முடியும். டேய், அவர் இப்போ உயிரோடு இல்லடா. அப்போ கண்டிப்பா வீணா போயிருப்பாரா. ஆப்ஷன் டி லாக் பண்றா. கம்ப்யூட்டர் ப்ளீஸ் லாக் தி ஆப்ஷன் டி. இது மிகவும் தவறான பதில். நீங்க போகலாம். நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யாவை கூப்பிடலாம். இவர் கொஞ்சம் ஸ்மார்ட்டான காய் தான். எல்லாத்துக்கும் தெரியும், நான் தான் உங்க சூர்யா. இது நீங்கள பண்ணலாம் 1 கோடி. வெல் இது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா இங்க நீங்க வெறும் பார்ட்டிசிபென்ட் தான். அப்படியா? வெல் இப்போ எதுக்கு அதிகமா காத்துறீங்க? அதை கொஞ்சம் குறைங்க. கொலைக்கவா? கொலைக்கிறத பாக்குறீங்களா? பாருங்க. பாத்தீங்களா? நீங்க எதிர்பார்க்கல, நான் தான் கொலைச்சேன்னு எதிர்பார்க்கல. வெல் நீங்க இதை எதிர்பார்க்கல. ஏன்னா அடிச்சுங்க, வலிக்குது. வெல் கேள்வி கேட்க போறேன். பயப்பத்தி ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் சொன்னா போதும். கேள்வி ஏதோ சிங்கத்தை கூண்டில் பார்த்துருப்பேன், டிவியில் பார்த்துருப்பேன், காட்டில் பார்த்துருப்பேன், ஏன் கக்கூஸில் கூட பார்த்துருப்பேன். இந்த டைலாக நீங்கள் எந்த படத்தில் சொன்னீங்க? ஆப்ஷன் ஏ சிங்கம், ஆப்ஷன் பி சிங்கம் 2, ஆப்ஷன் சி வாரணம் 1000, ஆப்ஷன் டி வாரணம் 2000. நான் சொன்னது ஞாபகம் இருக்கு, ஆனா எந்த படம்னு தெரியல. நீங்களே எந்த படம் சொன்னா நல்லா இருக்கும்? வெல் படம் சொன்னேன்னா ஆன்சர் சொல்ல மாதிரி தான். சூர்யா நீங்கள் சொல்லலைன்னா இது உங்களுக்கே அசிங்கம். அசிங்கம் அசிங்கம். சிங்கம். ஓகே லெட்ஸ் லாக் தி ஆன்சர் ஏ சிங்கம். நில்லுங்க. வெல் என்ன இதுல சிங்கம் 1 இல்ல சிங்கம் 2 தெரியல. ஓகே அப்போ சிங்கம் 2. கம்ப்யூட்டர் லெட்ஸ் லாக் தி ஆன்சர் சிங்கம் 2. இது தவறான ஆன்சர். ப்ளீஸ் கெட் அவுட் ஆஃப் த ஸ்டேஜ் ப்ளீஸ். அடுத்ததாக நம்ம நவரச நாயகன் கார்த்திகை கூப்பிடலாம். ஓ யோ ஹே ஹே எல்லாருக்கும் வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஓகே கார்த்திக் வாங்க, உங்களுக்கான ஒரு கேள்வி, மிகவும் ஈஸியான ஒரு கேள்வி. ஷாருக் கானுடைய பேர் என்ன? ஆப்ஷன் ஏ சல்மான் கான், ஆப்ஷன் பி ஷாருக் கான், ஆப்ஷன் சி அமீர் கான், ஆப்ஷன் டி கபாலி கான். யோ ஒழுங்கா சொல்லியா? ஹே 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 ஹே. கம்ப்யூட்டர் ப்ளீஸ் லாக் தி ஆன்சர் ஏ. ஏய் என்ன பண்ணிருக்கேன் நீ? வெல் நான் பண்ணி இல்லை, நீங்கள் தானே ஏன்னு சொன்னீங்க. ஏய் நான் அப்படித்தான் பேசுவேன். என்ன
பண்ணியிருக்க நீ? Well, I am sorry, Karthik. The answer is absolutely wrong. ஏய், என்ன பண்ணியிருக்க நீ? நீங்க ஆட்டா எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க தெரியுமா? ஒரே வார்த்தையில் ராங் ஆன்சர் சொல்லிட்டேடி. மனுஷனாடா நீ? Well, அவரும் கிளம்பிட்டாரு. இந்த நிகழ்ச்சி இப்படியே போய்கிட்டு இருந்தா நல்லா இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். கடைசியா நம்ம ரகுவரனை கூப்பிடலாம். வாங்க ரகுவரன். இவர் ஆட்டோல வராருன்னு நினைக்கிறேன். ஆட்டோ இல்ல, நான் தான் ரகுவரன். உங்களுக்கான கேள்வி இதோ. பாஷா படத்தில் உங்களுடைய பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ மார்க் ஆண்டனி, ஆப்ஷன் பி மார்க் அஞ்சலி, ஆப்ஷன் சி மார்க் சுண்டலி, ஆப்ஷன் டி மார்க் மூக்குசலி. யோ, ஆட்டோ ஓட்டாம சொல்லியா? நான் ஃபோன் அடிச்சு கேட்கலாமா? தாராளமா. யாரோ கால் பண்ண போறீங்க? நான் டிவி கணேஷ் கால் பண்ணுறேன். டிவியெல்லாம் இங்கே கால் பண்ண முடியாது. டிவியில் கணேஷ். டேய் தம்பி, இங்க என்னடா சொல்லுது? கணேஷ் கணேஷ்னு சொல்லுதா? அது எல்லாம் சொல்லும். நான் மன்னிச்சு விடுறதுக்கு யாரையா? தம்பி, நீ மன்னிச்சு விட்டா ரொம்ப நல்லவேன்னு அர்த்தம்யா. யோ, போனை வைக்கிட, உனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேன். உங்க டைம் ஆகிவிட்டது, என்ன மன்னிச்சிருங்க. மன்னிச்சு விடுறதுக்கு நான் பாஷா இல்ல, ஆண்டனி, மார்க் ஆண்டனி. இது முதலே சொல்லியிருக்க வேண்டியதானே. கடைசியாக நம்ம டிஆரை கூப்பிடலாம். வாங்க டிஆர்.